தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே வந்து எந்த சிஎம்மும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து நேற்று வந்து நிதி ஆய்வு கூட்டம் டெல்லியில் வந்து நடந்தது. இதில் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ அந்த இணையதளத்தில் தமிழக லெவலில் இல்லை, இந்தியா லெவலில் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அதாவது தமிழகம் வந்து இப்போ 350 பில்லியன் எக்கானமி வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து 10 வருஷத்தில், அதாவது 2035க்குள் வந்து 1.3 மில்லியன் எக்கனாமி வந்து நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. முக்கியமாக இன்டர்நேஷ்னல் சேனல்ஸே வந்து இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து விஜய் சொல்வது நடந்து விட்டால் ஸோ இந்தியாவிலே வந்து தமிழகம் வந்து நம்பர் 1ல் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்பர் 2ல் வந்து இருக்குது. மிக விரைவில் வந்து நம்பர் 1 வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போ இணையதளத்தில் சில பேர் சொல்வது என்னென்னா, ஸோ விஜய் அவர்கள் 2035 வரைக்கும் இருப்பாங்களா இல்லையானே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அரசியலில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.